ஆபாசமாக பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் நடைபெற்று வருகிறார்கள். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீகாமணி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆகக்கூடிய விஜய் மற்றும் நடிகை திரிஷா குறித்து ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு தஞ்சாவூர் காவல் நிலையத்துல தாவேகா மகளிர் அணி சார்பில் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில தஞ்சாவூர் காவல்துறையினர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டிற்கு நேரில் வருகை தந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கைது அந்த நீலாங்கரை திமுக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு வாகனத்தை செல்ல விடாமல் ஏறியது, காவல்துறை வாகனங்களை தாக்கிட்ட பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்தது. அந்த வேறியடைகளை வைத்து சாலைகளை மறைப்பதும் என திமுகவினர் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை அங்கே நிறுத்திவிட வேண்டும் என்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே கைது செய்ய வாகனம் அருகே யாரும் வந்துவிடக் கூடாது என்ற தோணியில தொடர்ச்சியாக 100 காவல்துறையினர் அந்த வாகனத்தை சுற்றிய பாதுகாப்புல ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து ஈசிஆர் சாலையில் அழைத்து சென்ற காவல்துறையினர் உடனடியாக பாண்டிச்சேரி கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்காக முதற்கட்ட திட்டத்தை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில திமுக தொண்டர்கள் இந்த தகவல் இருந்து உடனடியாக செல்லும்படியெல்லாம் தொடர்ச்சியாக அங்கு வருகை தந்ததை எடுத்து கேளம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் செல்லக்கூடிய சாலைக்கு அந்த வாகனத்தை திருப்பி அந்த கேளம்பாக்கம் சாலை வழியாக வருகை தந்த போது தாம்பரம் கிராஸ் ரோடு பகுதியில பின்தொடர்ந்து வந்த அனைத்து வாகனங்களையும் பேரிகேடுகளை வைத்து காவல்துறையினர் மறைத்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த சாலைகள் முடக்கப்பட்டு தொடர்ச்சியாக பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டது. இந்த நிலையில தான் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் நிலையது. காவல்துறையினருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. பொது போக்குவரத்துக்கான சாலை, இந்த சாலையை ஒரு கைது நடவடிக்கைக்காக எதற்காக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்? தற்போது விசாரணைக்காகத்தான் அவரை அழைத்து செல்கிறீர்கள், பிறகு எதற்காக இந்த சாலையை மறைக்க வேண்டும் என அடிக்கடிக்கான கேள்விகளை முன்னாள் அமைச்சர் நேரு, ஏவா வேலு உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையிடம் கேள்விகளை எழுப்பினார். அப்படி இருந்தும் அவரது வாகனம் வண்டலூரை சென்றடைந்ததற்கு பிறகாகத்தான் தாம்பரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சாலை என்பது கேளம்பாக்கம் சாலை என்பது திறந்துவிடப்பட்டது. இதனை தொடர்ச்சியாக பலரும் திமுக தொண்டர்கள் அந்த வாகனத்தை பின்தொடர வேண்டும் என்பதற்காக விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் அந்த சாலை முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்துல ஏராளமான திமுக தொண்டர்கள் தங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே சாலை மறியல்களில் ஈடுபடுவது, உருவ பொம்மைகளை எரிப்பது என தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளையும் போராட்டங்களையும் ஈடுபட்டு வருவதால் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு